இடுவையும் பதியிலே பண்டிதர்கள், பாவலர்கள், வித்துவான்கள், புலவர்கள், கலைஞர்கள் மலிந்த இந்த புண்ணிய பூமி காலத்தால் அழியாத மிக பாரம்பரியங்களை கொண்ட தெய்வீக பூமி. இந்த ஆலயத்திலே அதிகாலை தொடக்கம் திருப்புகழ் பாடுகின்றவர்கள், திருமுறையால் அர்ச்சிக்கின்றவர்கள், எல்லையற்று இறைவனை வாழ்த்துகின்றவர்கள் ஏராளம் ஏராளம். அதனால் இடமில்லை இசை எந்த நாளும் இறைவனுக்கு அர்ப்பணமாகிக் கொண்டிருக்கின்றது. கருணை தெய்வமாக இருக்கின்ற இந்த இடுவில் கந்தவள் பெருமானுடைய இந்த சன்னிதானம் பழமை வாய்ந்தது, பெருமை வாய்ந்தது. இந்த ஆலயத்தினுடைய வடக்கு வீதியிலே வைரவர் வாசலில் இருக்கின்ற கிணறு மிக பிரசித்தமானது. சாந்தியடி வைரவரின் தீர்த்தம் என்று பலரும் வந்து நோய் இருக்கின்ற மருந்து என்று தினமும் கொண்டு போவார்கள். இந்த கிணற்றுக்கு தனித்துவமான வரலாறுகளும் அற்புதங்களும் ஒன்று. இந்த கிணற்றிலே நீராடிவிட்டால் தீராத நோய்கள் மாறும் என்று காலையில இருந்து பல அடியவர்கள் வந்து இந்த கிணற்றிலே நீராடுவார்கள். கிணற்றுக்கு முன்னாலே ஒரு பழைய யானை கல்லிலே செதுக்கிய ஒன்று பீடம் ஒன்று இருக்கின்றது. அதற்கு 108 தடவை தண்ணீர் ஊற்றி தங்கள் நேர்த்தியை செய்கின்ற பக்தர்களை தினமும் காணுகின்றோம். எனவே கந்த பெருமான், நொச்சியோலை பெருமான் என்று ஊர் மக்கள் போற்றுகின்ற இந்த தெய்வத்தினுடைய வடக்கு வீதியிலே இருக்கின்ற வைரவ பெருமான் மிக பழமை வாய்ந்த அற்புதம் நிறைந்த தெய்வம். அந்த வைரவ பெருமானிடம் வாசலிலே அந்த திருமஞ்சன கிணற்றிலே நீராடி நோய்களை தீர்க்கின்ற ஒரு வரலாறு உண்டு. பல நூல்களிலே எதுவில்லை இந்த கிணற்றை பற்றி எல்லாம் பாடியிருக்கிறார்கள், பேசி இருக்கிறார்கள். இந்த கோயில் சுற்றாடலில் இருக்கின்ற மரங்கள் ஒவ்வொன்றும் மகிமை நிறைந்தவை. இடமில்லை சித்தர்கள் வாழ்ந்த இந்த புண்ணிய பூமியிலே ஔடதங்களாக வைத்தியர்கள் பல பேர் இங்கே இருந்தார்கள். இந்த வைத்தியர்கள் பயன்படுத்திய மூலிகை மரங்கள் இந்த ஆலயத்திலும் காரைக்கால் சிவன் கோவிலிலும் நிறைந்து போய் காணப்பட்டது. அந்த மரங்களிலே இருந்து மூலிகைகளை எடுத்து நோய்களை விரட்டுகின்ற மகத்துவம் இடுவை என்பதினுடைய தனித்துவம் எல்லாம். எனவே எண்ணுவை இந்த பரியாரிமார் இடுவில் இருந்தார்கள். அவர்கள் இறை பக்தியோடு இலவசமாக வைத்தியம் செய்தார்கள், நோய்களை போக்கினார்கள். பண்ணோடு பாடுகின்றவர்கள் போல பக்தியோடு வைத்தியம் செய்கின்றவர்கள் இணுவிலே இருந்தார்கள். நாதஸ்வர மேதைகள், தமிழ் சக்கரவர்த்தி தட்சிணாமூர்த்தி, என்ஆர் சின்னராஜா போன்ற பெரும் கலைஞர்கள், கோவிந்தசாமி என்கின்ற நாதஸ்வர வித்வான் தொடக்கம் பல கலைஞர்கள், இன்றைக்கும் சுந்தரமூர்த்தி என்கின்ற பெரும் கலைஞர் வரை பல பேர் இங்கே இருக்கிறார்கள். வித்வான் புண்ணியமூர்த்தி, கோவிந்தசாமி, சின்னராஜா, சுந்தரமூர்த்தி என்ற ஒரு பெரிய பாரம்பரியம் இங்கே இருந்தது. என்ஆர் சின்னராஜா அவர்கள் தமிழ் வித்வான் மட்டுமல்ல பல கலைஞர்களுக்கு குறிவாக விளங்கியவர். எனவே கலை பாரம்பரியம் அறிந்த இந்த பூமி பண்டிதர்களால், புலவர்களால், வித்துவான்களால், எத்தனையோ சான்றோர்களால், அறிஞர்களால், பேராசிரியர்களால் நிரம்பிய ஒரு புண்ணிய பூமி இந்த புண்ணிய இடுவில் கிராமம். இந்த கிராமத்தினுடைய மகத்துவத்தை அறியாதவர்கள் இல்லை. உலக பெருமஞ்சம் காலத்துக்கு காலம் திருத்தப்பட்டது. 1960களிலே மஞ்சள் பழுதாகின்ற போது இந்த நாட்டிலே ஒரு பெரிய தொழிலதிபராகவும் உபயகாரராகவும் இருந்த கல்கி சின்னத்துறை அவர்கள் லண்டனில் இருந்து அச்சடிப்பித்து இந்த திருமஞ்சத்தை ஓட வைத்தார்கள். அமரர் சின்னத்துறை அவர்களை மறக்க முடியாது. 1977ஆம் ஆண்டு இந்த திருமஞ்சம் ஓட முடியாமல் இருந்த போது அமரர் அப்பையார் ராசநாயகம் அவர்களும் குப்படானை சேர்ந்த அருணாபுரம் என்கின்ற ஒரு சாதாரண வீடுகளாக சென்று நிதி சேகரித்து இந்த மஞ்சத்தை ஓட வைத்தார்கள். இப்பொழுது இந்த மஞ்சம் காலத்துக்கு காலம் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது. சென்ற ஆண்டு இந்த மஞ்சள் திருப்பணி திருத்தப்பணி ஆரம்பமானது. இது
ராசநாயகம் சத்குருநாதன் அவர்கள் முழுமையாக நின்று தன்னை அர்ப்பணித்து இந்த திருமஞ்ச திருப்பணியினுடைய பொறுப்பை மிகச் சிறப்பாக நிறைவேற்றியிருக்கிறார். ஆலய நிர்வாகம் இந்த ஆலயத்தின் பெயரால் நிதி வழங்கியிருக்கிறார்கள். இந்த ஆலயத்தினுடைய பெயரால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் 7 லட்சம் ரூபாயை ஒதுக்கியிருக்கிறார்கள். மேலும் சில அன்பர்கள் திருவிழா உபயோகர்கள் சேர்ந்து 1.5 கோடி ரூபாவிலே ஒரு வருடத்துக்குள்ளே இந்த திருமஞ்சம் புனர் நிர்மாணம் பெற்றிருக்கின்றது. இந்த மஞ்சள் திருப்பணியிலே பாடுபட்ட கலைஞர்களை வாழ்த்துகிறோம். மிக பெரும் கலைஞர்கள் இந்த திருமஞ்ச திருப்பணியிலே இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறார்கள். 100 ஆண்டுகள் கடந்திருக்கிற இந்த திருமஞ்சத்தை இந்தியாவிலே இருந்து குடும்பிக்காரர் வாய்ப்படவிலே வந்து சன்னியாசியரின் கட்டுப்பாட்டிலே இருந்து மண்ணிலே வரைபடம் வரைந்து இலை செடிகளை சார பிடித்து இந்த மஞ்சத்திற்கு முதல் பூசப்பட்ட வர்ணம் இலைச்சாறுகளால் பூசப்பட்டது என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். எத்தனையோ வரலாறுகளை கொண்ட இந்த உலகம் பெருமஞ்சம் எத்தனையோ தடவை ஓட முடியாமல் இருந்த போதெல்லாம் மக்கள் கண்ணீர் விட்டார்கள். இன்றைக்கு காலம் தவறாமல் கருணை தெய்வத்தினுடைய திருவருளினாலே ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த மஞ்சத்தினுடைய திருப்பணியிலே 78ஆம் ஆண்டு திருநெல்வேலி கந்தசுவாமி அவர்கள் பொருட்படுத்தி பவளக்கால்களை மாற்றி சில இரும்புகளை பொருத்தி இந்த மஞ்சத்தினுடைய புனர் நிர்மாண பணியை செய்தார்கள். அப்பொழுது பெருங்கவிஞர் புதுவை ரத்தினதுரை அவர்கள் இந்த மஞ்சள் திருப்பணி சிற்பங்களை திருத்துவதிலே பல நாட்களாக ஈடுபட்டதை நாம் கண்ணார கண்டோம். எத்தனையோ பேருடைய முயற்சி தான் இந்த உலக பெருமஞ்சம் இன்றைக்கு வீதி வலம் வருகின்றது. எனவே அந்த கலைஞர்களை எல்லாம் நீள நினைத்து வணங்குகிறோம், வாழ்த்துகின்றோம். உலக பெருமஞ்சம் வீதி வலம் வருகின்ற இந்த நாளிலே இதற்காக பாடுபட்ட அத்தனை பேரையும் வாழ்த்துகிறோம். சிம்மாசனத்திலே முருகன் வீட்டிலிருப்பது போல ஆமையை ஒரு பீடமாக அது கண்ணுக்கு தெரியாதது போல செதுக்கி இருக்கிறார்கள். கலை நுட்பம், தத்துவ நுட்பம், புராண நுட்பம், வாழ்வியல் நுட்பம், சிற்ப நுட்பம் அத்தனையும் நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே குடும்பிக்கார சிற்பிகள் பெரிய வேதனம் எதுவும் பெறாமல் படகேறி வந்து இனமில்லை கூடாரம் அடித்து இருந்து சிறுக சிறுக செதுக்கிய சிற்பம் இன்றைக்கு உலகம் பெருமஞ்சமாகியது. இதை செதுக்கியவர்கள் இன்றைக்கு இல்லை. அவர்கள் யார் என்று உங்களுக்கு சரியாக தெரியாது. இந்தியாவிலிருந்து வந்தார்கள் என்றோம். ஆனால் அன்றைக்கு வரலாறு எழுதியவர்கள் இந்தியாவில் எந்த பகுதியில் இருந்து வந்தார்கள், சிற்பிகளுடைய பெயர் என்ன, அவர்களுடைய ஊர் என்ன என்று எதுவுமே கிடைக்கவில்லை. எத்தனையோ புத்தகங்கள், எத்தனையோ வரலாறு பேசுகின்ற ஒளி ஒளி படங்கள், காட்சிகள் இன்றைக்கு நிறைந்து போயிருக்கிறது. அன்றைக்கு ஒரு முழ துண்டோடு கையிலே ஒரு கோலோடு சித்தனாக ஓடுவார், நடப்பார், பாடுவார், கத்துவார், நோய் விரட்டுவார், அடிப்பார், அணைப்பார் என்றெல்லாம் சொல்லுகின்ற அந்த சித்தர் எப்படி இந்த மஞ்சத்தை இந்த மண்ணிலே உருவாக்கினார்? வரைபட கீறவில்லை, மண்ணிலே தான் கீறினார் என்று சொல்லுவார்கள். மண்ணிலேயே குச்சிகளாலே வரைபட கீறி அதை ஒவ்வொரு நாளும் சிற்பிகளுக்கு விளக்கம் செய்து கனவு கண்டு இதை செய்ய என்று சொல்லி செதுக்கிய சொற்பனத்தில் உருவாக்கிய இந்த உலக பெருமஞ்சத்தின் இந்த தத்துவம் என்னதான் புரியவில்லை, ஆராய்ந்து முடியவில்லை. எனவேதான் இந்த உலக பெருமஞ்சத்தை சும்மா பார்த்துவிட்டு போக முடியாது. இதற்குள்ளே எத்தனை பொக்கிஷம், எத்தனை அற்புதம் இருக்கின்றது என்பதை முன்னோர்கள் சொல்லி அதிசயித்தார்கள், இன்றும் அதிசயிக்கிறார்கள். எனவே இந்த உலக பெருமஞ்சம் வருடத்திலே 2 நாள் பவனி வருகின்ற போது ஊரெல்லாம் திரளுகிறது. இந்த காட்சியை காண்பது தவற விடாமல் வந்து வணங்க வேண்டும் என்று எல்லோரும் ஓடி வருகிறார்கள், உள்ளம் குளிர கும்பிடுகிறார்கள். ஒரு காலத்தில் அழைத்தால், முறையிட்டால் தீர்வு தருகின்ற இந்த இடர் கிடைக்கின்ற
நினைவில் கந்தன் இதோ இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்.